அத்தியாயம் 3 கோல்டன் ஸ்டீவர்டு. வெப்னாவலால் வெளியிடப்பட்டது. நீங்கள் 7 ரேங்க் பி உருப்படிகள், 2 ரேங்க் ஏ உருப்படிகள் மற்றும் 1 ரேங்க் எஸ் உருப்படியை பெற்றுள்ளீர்கள். அட்லஸ் செய்தியை பார்த்து கண் சிமிட்டினார், பின்னர் திகைத்து சிரித்தார். அடடா, சீரியஸா? ஒரே இழுப்பில் 2 ரேங்க் ஏ உருப்படிகள் மற்றும் 1 ரேங்க் எஸ் உருப்படி? அவர் மூச்சுக்கு கீழே சிரித்தார். கச்சா அமைப்பை பயன்படுத்துவது மிகவும் எளிதானதா? சரி, ஹோஸ்ட், நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய மற்றொரு விதி உள்ளது. இப்போ என்ன? ரேங்க் எஸ் எழுத்தல் பிரத்தியேக பேனரிலிருந்து ரேட் அப் தன்மையை உங்களுக்கு வழங்க 50 விழுக்காடு வாய்ப்பு உள்ளது. மேலும் இது ஒரு நிலையான ரேங்க் எஸ் எழுத்தாக இருக்கும் 50 விழுக்காடு வாய்ப்பு. காத்திருங்கள், இது ஒரு பிரத்யேக பேனர் அல்லவா? காட்டேரி ராணியான மோர்கன்னா தானாக எனக்கு கிடைத்தவராக இருக்கக்கூடாதா? 50 விழுக்காடு. ஆனால் முதல் 50 முதல் 50 வரை நீங்கள் இழந்தால் பேனரிலிருந்து உங்களின் அடுத்த ரேங்க் எஸ் இழுக்கப்படுவது சிறப்பு பாத்திரமாக இருக்கும் என்பது உறுதி. அட்லஸ் கண்களைச் சுருக்கினான். நீங்கள் என் அதிர்ஷ்டத்தை ஏமாற்ற முயற்சிக்காமல் இருப்பது நல்லது. அமைப்புக்கு விளைவு மீது கட்டுப்பாடு இல்லை. ஸ்டாண்டர்ட் ரேங்க் எஸ் எழுத்துகள் ஸ்டாண்டர்ட் பேனரில் பட்டியலிடப்பட்ட 5. இன்னும் சக்தி வாய்ந்தது, ஆனால் அவை பிரத்தியேகமானவற்றை விட அதிக வரம்புகளுடன் வருகின்றன. சரி, அது அவளாக இருக்க உத்தரவாதம் இல்லை. இந்த கச்சா விஷயத்தில் நான் எவ்வளவு அதிர்ஷ்டசாலி என்று பார்ப்போம். அட்லஸ் பொதுவான பொருட்களைக் கொண்ட பிரவுன் பேக் டிக்கெட்டுகளுடன் தொடங்க முடிவு செய்தது. அவர் அவற்றைச் செயல்படுத்தும்போது 5 ஒளிரும் ஊதா உருண்டைகள் வெளிப்பட்டு அவருக்கு முன்னால் காற்றில் மெதுவாகச் சுற்றிக் கொண்டிருந்தன. நீங்கள் 5 அரிய எக்ஸ்பி உருண்டைகளை பெற்றுள்ளீர்கள். சரி, ஒரு மோசமான தொடக்கம் இல்லை என்று அவர் முணுமுணுத்தார். அவன் கை நீட்டி உருண்டைகளைச் சேகரித்து தன் சரக்குகளில் நேர்த்தியாக சேமித்து வைத்தான். இந்த எக்ஸ்பி உருண்டைகள் மதிப்புமிக்கவை. லார்ஜ் கட்டளையின் கீழ் அலகுகளை சமன் செய்ய பயன்படுத்தப்பட்டன. ஆம், அவர் அவற்றை தனக்கும் பயன்படுத்தலாம். ஒவ்வொரு புள்ளிக்கும் அரைக்காமல் அவர் இறுதியாக தனது சொந்த நிலையை உயர்த்த முடியும் என்று அர்த்தம். பிரபுக்கள் பயப்படுவதற்கும் மதிக்கப்படுவதற்கும் தடுக்க முடியாதவர்களாக காணப்படுவதற்கும் இதுவும் ஒரு காரணம். மற்றவர்கள் கனவு காணக்கூடிய பொருட்கள் மற்றும் கருவிகளுக்கான அணுகல் அவர்களிடம் இருந்தது. வளர்ச்சி மற்றும் சக்தியின் விதிகளை வளைக்கும் வளங்கள். கீழ்நிலங்களில் எண்ணற்ற விழிப்புணர்வோர் மனமுவந்து இறைவனிடம் உறுதியளித்தனர். பதிலுக்கு கர்த்தர் அவர்களுக்கு பலத்தையும் அடிக்கடி செல்வத்தையும் வழங்கினார். இதுபோன்ற எக்ஸ்பி ஆப்ஸ் மூலம் ஒரு இறைவன் அவர்களை பின்தொடர்பவர்களை விரைவாக நிலைநிறுத்த முடியும், அசுரன் போர்களில் அரைப்பதை விட மிக வேகமாக. சரி, அடுத்த டிக்கெட். அட்லஸ் மற்றொரு பழுப்பு முதுகில் ஒன்றை திறந்தார். 1 அரிய ஃபயர்பால் ஸ்கில் ஸ்க்ரோலை பெற்றுள்ளீர்கள். ஒரு சுருள் அவருக்கு முன்னால் உருவானது. அவர் கையை நீட்டி அதை தனது சரக்குகளில் சேமித்து வைப்பதற்கு முன் சிறிது நேரம் வட்டமிட்டார். இது ஒரு திறன் சுருள், புதிய திறமையை உடனடியாக திறக்க எவரும் பயன்படுத்தக்கூடியது. நான் இழுக்கும் அனைத்து தரமான பொருட்களும் அரிதான தரம் வாய்ந்தவை போல் தெரிகிறது. இவற்றில் சிறப்பாக ஏதாவது இருக்கிறதா என்று எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. இந்த உலகில் பொருள் தரங்கள் அறியப்பட்ட படிநிலையை பின்பற்றுகின்றன. பொதுவான, அரிய, உயரடுக்கு, காவியம், தனித்துவமானது, பழம்பெரும் மற்றும் புராணம். தாழ்வான நிலங்களில் உள்ள பெரும்பாலான மக்களுக்கு, குறிப்பாக குறைந்த திறமைகளை கொண்ட சராசரி விழிப்புணர்வாளர்களுக்கு, ஒரு அரிய தர உருப்படி கூட அதிர்ஷ்டத்தின் பக்கமாக பார்க்கப்பட்டது. சரி, இந்த சுருளைச் சித்தப்படுத்துவதற்கு எனக்கு கீழ்ப்படிந்தவர்கள் இருக்கும்போது இது பயனுள்ளதாக இருக்கும். அவர் அதை நிச்சயமாக பயன்படுத்த முடியும். ஆனால் ஃபயர்பால் திறமை அவரது வகுப்போடு சரியாக பொருந்தவில்லை. ஒரு போர்வீரராக அவரது மனக்குளம் மிகவும் குறைவாக இருந்தது, மேலும் அடிப்படை நடிப்பு அவரது பலமாக இல்லை. ஸ்க்ரோலை யாருடைய வகுப்பில் அதிகம் பயன்படுத்த முடியுமோ அவர்களுக்கு சேமிப்பது மிகவும் திறமையானதாக இருக்கும். வேறு என்ன இழுக்க முடியும் என்று ஆவலுடன் அட்லஸ் டிக்கெட்டுகளை ஒன்றன்பின் ஒன்றாக திறந்து கொண்டார். நீங்கள் 100 யூனிட் மரத்தை பெற்றுள்ளீர்கள்.
நீங்கள் 100 யூனிட் மரத்தை பெற்றுள்ளீர்கள். நீங்கள் 100 யூனிட் கல் பெற்றுள்ளீர்கள். நீங்கள் 50 யூனிட் இரும்பு பெற்றுள்ளீர்கள். நீங்கள் 20 யூனிட் மனா படிகங்களை பெற்றுள்ளீர்கள். 5 உருப்படிகள் வரிசையில் தோன்றின. தானாகச் சேமிக்கப்படுவதற்கு முன் மங்கலாக ஒளிரும் பொருட்களின் அடுக்குகள். மரம், கல், இரும்பு மற்றும் மானா படிகங்கள். ஒரு தீவில் கட்டமைப்புகளை நிர்மாணிப்பதற்கான அடிப்படை கட்டிட ஆதாரங்கள் இவை. இறைவனாக இருப்பதற்கான ஆரம்ப கட்டங்களில் இந்த பொருட்களை சேகரிப்பது மிக முக்கியமானது. 14 நாள் பாதுகாப்பு காலத்துடன் ஒவ்வொரு புதிய ஆண்டவரும் வேகமாகச் செயல்பட வேண்டும். அரக்கர்களை வேட்டையாடுதல், கீழ்ப்படிந்தவர்களை ஆட்சேர்ப்பு செய்தல், அவர்களின் முதல் கோட்டையை நிறுவுதல் மற்றும் பாதுகாப்புகளை அமைத்தல். நேரம் குறைவாக இருந்தது, அழுத்தம் உண்மையானது. ஜாக்பாட், ஆரம்ப கட்டத்தில் நான் உருவாக்க வேண்டிய கட்டமைப்புகளின் பட்டியலை என்னிடம் கொடுங்கள். முதலில் புரவலன், நீங்கள் கோட்டை நிலை 1 அவுட்போஸ்ட் கோட்டை கட்ட வேண்டும். கோட்டை உங்கள் மிதக்கும் தீவின் மையமாக செயல்படுகிறது. கட்டளை மையம். இது வளங்களை நிர்வகிக்கிறது, பாதுகாப்பை ஒருங்கிணைக்கிறது மற்றும் விரிவாக்கத்திற்கான முக்கிய அம்சங்களை திறக்கிறது. நிலை 1 அவுட்போஸ்ட் கோட்டை, குறைந்தபட்ச பாதுகாப்பு மற்றும் ஒரு சிறிய கட்டளை அறை கொண்ட எளிய அமைப்பு. இது அடிப்படை கணினி மேலாண்மை, ஆதார கண்காணிப்பு மற்றும் அடிப்படை பாதுகாப்பு நெறிமுறைகளுக்கான அணுகலை வழங்குகிறது. கணினி முக்கியத்துவம், தீவு மேலாண்மை அம்சங்கள், கட்டிட விருப்பங்கள், ஆரம்ப சேமிப்பு திறன் மற்றும் அடிப்படை வள செயலாக்கம் ஆகியவற்றை திறக்கிறது. சரி, எனக்கு இப்போது புரிகிறது. கோட்டை அடிப்படை மையமாக உள்ளது. ஒவ்வொரு இறைவனும் தங்கள் தீவின் மீது கூடுதல் கட்டுப்பாட்டை திறக்க ஒன்றை உருவாக்க வேண்டும், இல்லையா? சரியான புரவலன். மேலும் கீழ்நிலங்களில் பயன்படுத்தப்படும் பாரம்பரிய கட்டுமான முறைகள் போலல்லாமல் இந்த செயல்முறை மிக வேகமாக உள்ளது. உங்களிடம் பொருட்கள் இருக்கும் வரை மீதமுள்ளவற்றை கணினி உடனடியாக கையாளும். சரி, கோட்டை ஸ்டேஜ் 1 கட்ட நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள். மரம் 300 அலகுகள். கல் 250 அலகுகள். இரும்பு 150 அலகுகள். மனா படிகங்கள் 20 அலகுகள். சிறிய மந்திர பாதுகாப்பு ஊக்கத்திற்கு விருப்பமானது. சரி, நான் ஏற்கனவே மானா படிகங்களை பெற்றுள்ளேன். இன்னும் கொஞ்சம் மரம், கல் மற்றும் இரும்பு, நான் எனது முதல் கோட்டையை உருவாக்க முடியும். அட்லஸ் தொடர்ந்தார், மீதமுள்ள டிக்கெட்டுகளை கண்காணித்தார். 2 ரேங்க் ஏ மற்றும் ஒரு ரேங்க் இஸ். நேரத்தை வீணாக்காமல் ரேங்க் ஏ டிக்கெட்டுகளில் ஒன்றை தேர்ந்தெடுத்து அதை செயல்படுத்தினார். நீங்கள் ரேங்க் ஏ கேரக்டரை பெற்றுள்ளீர்கள். எட்ரிக் தோர்ன்வால், தி கோல்டன் ஸ்டீவர்டு. அவன் கண்கள் விரிந்தன. கச்சா அமைப்பில் இருந்து அவர் நேரலை அழைப்பை காண்பது இதுவே முதல் முறை. அவன் இதயம் துடித்தது. காத்திருங்கள், உண்மையில் யாராவது இப்போது என் முன் தோன்றப் போகிறார்களா? இந்த அமைப்பு எவ்வளவு பைத்தியக்காரத்தனமானது! டிக்கெட் தரையில் படபடத்தது, அது தொடர்பு கொள்ளும்போது ஒளிரும். அதன் கீழே ஒரு மின்னும் மாயவட்டம் மலர்ந்தது. ஒரு நிழல் வெளிவரத் தொடங்கும் வரை உள்ளிருந்து ஆற்றல் சுழன்றது, லேசான சுருண்டு மற்றும் முறுக்கு. பளபளப்பு மெதுவாக மங்கியது, கூர்மையாக உடையணிந்த கருப்பு முடி மற்றும் நன்கு அழகுபடுத்தப்பட்ட மீசையுடன் ஒரு மனிதனை வெளிப்படுத்தியது. அவர் தரிச்சத்தீவில் கிட்டத்தட்ட இடமில்லாமல் மிகவும் அழகாக இருக்கும் ஒரு கருப்பு நிற உடையை அணிந்திருந்தார். அவர் தனது 30களில் அமைதியாகவும் இசையமைத்தவராகவும் தோன்றினார். அந்த மனிதன் கீழே பார்த்தான், அவன் கைகளை ஆராய்ந்து, விரல்களை வளைத்து, அவனுடைய பூப்ஸை சரிபார்த்தான். ஜாக்கெட்டை சரிசெய்து தொண்டையை செருமிக்கொண்டு அட்லஸை நிமிர்ந்து பார்த்தான். ஆ, மை லார்ட், என்னை அழைத்ததற்கு நன்றி. நான் எட்ரிக். அவன் கண்கள் சுற்றியுள்ள நிலப்பரப்பை வருடியது. அப்படியானால் புதிதாக விழித்தெழுந்த இறைவனா? கவர்ச்சிகரமானதாக இருக்கிறது. நான் சொல்ல வேண்டும், என்னை வரவழைப்பது உங்களுக்கு இதுவரை கிடைத்த அதிர்ஷ்டத்தின் சிறந்த பக்கவாதம். நான் ஒரு திறமையான தந்திரவாதி, வள ஒதுக்கீடு, லாஜிஸ்டிக் தேர்ச்சி, வணிக உத்தி மற்றும் பிற பயனுள்ள விஷயங்களில் திறமையானவன். அவர் ஒரு சிறிய, நேர்த்தியான வில் கொடுத்தார். எட்ரிக் தோர்ன்வால், உங்கள் சேவையில், மை லார்ட். எட்ரிக்கை சந்தேகத்துடன் பார்த்து கொண்டே அட்லஸ் அருகில் சென்றான்.
அவன் கையை நீட்டி அந்த மனிதனின் கையை குத்தினான். நீங்க உண்மையா? ஆம் என் இறைவா! எட்ரிக் கண் சிமிட்டினார், குழப்பமடைந்தார். அப்படியானால் நீங்கள் உண்மையில் உயிருடன் இருக்கிறீர்களா? சரியாக எங்கிருந்து வந்தீர்கள்? எட்ரிக் தனது ஜாக்கெட்டை மீண்டும் நேராக்கினார், பின்னர் தொண்டையை செருமினார். என் ஆண்டவரே, நான் பதில் சொல்வதற்கு முன் நான் முதலில் ஏதாவது கேட்கட்டுமா? சரி, அது என்ன? இந்த உலக மக்கள் அதை என்ன அழைக்கிறார்கள்? அட்லஸ் முகம் சுளித்தார். புதிய பூமியா? எட்ரிக் சிந்தனையுடன் தலையசைத்தார். ஆமாம், அதுதான். பிறகு நான் சந்தேகித்தது போல்தான். நான் வேறொரு உலகத்திலிருந்து வந்திருக்கிறேன். மிதக்கும் தீவுகள் மற்றும் பிரபுக்களால் ஆளப்பட்டது. என்னுடைய சொந்த தீவு போரில் அழிக்கப்பட்டது. நான் பிழைத்தேன். அது முடிந்துவிட்டது என்று நான் நினைக்கும் போது அழைப்பு வந்தது. இப்போது நான் இங்கே இருக்கிறேன், உங்கள் கட்டளையின் கீழ். காத்திருங்கள், அங்கே வேறு உலகங்கள் இருப்பதாகச் சொல்கிறீர்களா? பிரபுக்கள் மற்றும் போர்கள் மற்றும் மிதக்கும் தீவுகளுடன். இதைப்போலவே? எட்ரிக் அமைதியாக தலையசைத்தார். உண்மையாகச் சொல்வதானால் இது உங்களுக்கு செய்தி என்று எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. உங்கள் உலகில் எவ்வளவு காலம் ஆண்டவர்கள் இருந்தார்கள்? அட்லஸ் மெதுவாக தலையை ஆட்டினான். வேறு உலகங்கள் இருப்பதை நாங்கள் அறிவோம். அது ஒன்றும் ஆச்சரியமில்லை. பல நூற்றாண்டுகளாக இங்கு வெவ்வேறு இனங்கள் தோன்றியுள்ளன. குட்டிச்சாத்தான்கள், பேய்கள், மற்றவை. எனவே ஆம், அவர்கள் வேறு எங்கிருந்தோ வந்தவர்கள் என்று மக்கள் கருதினர். ஆனால் நான் விவரங்களை கேட்டதில்லை. அவர்களுக்கும் இறைவன் இருப்பதாக தெரியாது. தயவுசெய்து என் ஆண்டவரே, எட்ரிக் மரியாதைக்குரிய வில்லுடன் கூறினார். நான் உங்கள் வசம் இருக்கிறேன். உங்கள் ஆர்வத்தை தூண்டும் எதையும் என்னிடம் கேளுங்கள். எவ்வளவு காலம்? அட்லஸ் கட், மிதக்கும் தீவுகள் சுற்றி வருகின்றன. என்ன, இப்போது 1000 ஆண்டுகள்? இன்னும் இளமையாக இருக்கிறது, எட்ரிக் சிந்தனையுடன் பதிலளித்தார். நீங்கள் பார்க்கிறீர்கள், பிரபுக்கள் போதுமான அளவு சக்தி வாய்ந்தவர்களாக வளர்ந்து சில வரம்புகளை அடைந்தவுடன் அவர்களின் உலகம் மற்றவர்களுடன் இணைக்கப்படுகிறது. அந்த தருணத்திலிருந்து நீங்கள் இதுவரை பார்த்த எதையும் தாண்டி போர்கள் தீவிரமடைகின்றன. பொதுவாக எவ்வளவு நேரம் ஆகும்? அது மாறுபடும், ஆண்டவரே. 2000, 3000, 5000 ஆண்டுகள் கூட. அந்த உலகத்தின் அதிபதிகள் எவ்வளவு வேகமாக முன்னேறுகிறார்கள் என்பதை பொறுத்தே இது இருக்கிறது. சரி, விளக்கத்திற்கு நன்றி. மேலும் என் தீவுக்கு வரவேற்கிறோம். மகிழ்ச்சியுடன் என் ஆண்டவரே. எனக்கு இருக்கும் ஒவ்வொரு அவுன்ஸ் அனுபவத்துடனும் சேவை செய்ய நான் தயாராக இருக்கிறேன் என்று எட்ரிக் மற்றொரு அழகான வில்லை வழங்கினார். அட்லஸ் மெதுவாக மூச்சை வெளியேற்றினார். அவருக்கு தெரியாதது இன்னும் நிறைய இருந்தது. அவர் கற்றுக்கொள்ள வேண்டியவை அதிகம். ஆனால் இப்போது அவர் பக்கத்தில் திறமையான ஒருவர் இருக்கிறார். அவருடன் பேசக்கூடிய ஒருவர். இந்த பாத்திரம் உண்மையில் என்ன என்பதை புரிந்து கொண்ட ஒருவர். மற்ற உலகங்கள். அதனால்தான் இந்த முழு லார்ஜ் விஷயமும் இன்டர்கலெக்டிக் லார்ஜ் திட்டம் என்று அழைக்கப்படுகிறது. அந்த எண்ணம் அவனது மனதில் ஒலித்தது, ஆனால் அவர் அதை இப்போதைக்கு ஒதுக்கி வைத்தார். அந்த மர்மத்தை பின்னர் ஆராய நேரம் கிடைக்கும். சரி, சம்மனை முடிப்போம் என்றார். அடுத்த ரேங்க் ஏ டிக்கெட்டுக்கான நேரம். அத்தியாயம் 3 என்பதை பொறுத்தே இது இருக்கிறது. சரி, விளக்கத்திற்கு நன்றி. மேலும் என் தீவுக்கு வரவேற்கிறோம். மகிழ்ச்சியுடன் என் ஆண்டவரே. எனக்கு இருக்கும் ஒவ்வொரு அவுன்ஸ் அனுபவத்துடனும் சேவை செய்ய நான் தயாராக இருக்கிறேன் என்று எட்ரிக் மற்றொரு அழகான வில்லை வழங்கினார்.